ஸோ மைக்ரோசாஃப்ட் அஜூரில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆஃபரிங் தராங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் அஜூர் பிளாப், அஜூர் ஃபைல்ஸ், அஜூர் நெட் ஆப் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் அஜூர் பிளாப்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட்ல வந்து இன்கேஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அது எய்தர் வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து அப்ளிகேஷன்ல இதை அப்டேட் பண்ணலாம், இல்லை மேனுவலாக போயிட்டு அப்டேட் பண்ணும்போது நமக்கு அந்த ஆக்சிடென்டல் சேஞ்சஸ் ஆர் ஆக்சிடென்டல் மாடிஃபிகேஷனை வந்து சேஃபாக டீல் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட் அஷூர் பிளாப்ல. ஸோ இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேட்டா ப்ரொடெக்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஸோ இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது அதில் வந்து சாஃப்ட் டெலட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. தென் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கிங்கில் வந்து நேற்று வந்து இந்த ஆப்ஷன் பார்த்தோம், பிளாப் சேஞ்ச் ஃபீட் அப்படின்றத பார்த்தோம். பிளாப் சேஞ்ச் ஃபீட் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மாடிஃபை பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலிட் பண்ணுற எல்லா லாக்ஸும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணி நம்ம இந்த ட்ராக்கிங்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரேசிங்காக யூஸ் ஆகும். வேற இந்த வெர்ஷனிங் அப்படின்றது வந்து நம்ம ஃபைல்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்ஸோடைய ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது, இல்லை வந்து இப்போ மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சேஞ்சஸ்க்கும் வந்து தனித்தனியாக வெர்ஷன் ஐடி வந்து அலோகேட் பண்ணும். வெர்ஷன் நம்பர் வந்து நமக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெர்ஷன் ஐடியை வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் வெர்ஷன் ஆஃப் த சேம் ஃபைல் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் அஷூர் பிளாப்க்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை டு எனேபிள் இட். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் வெர்ஷன்ஸ் வந்து ஆட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்சஸ்லாம் ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ் அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தென் வி ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா. ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை எனேபிள் பண்ணும்போது எப்படி நமக்கு அது காஸ்ட் சேவ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெர்ஷனிங் எனேபிள் பண்ணும்போது நம்ம ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று வந்து நீங்க கம்ப்ளீட்டா எல்லா வெர்ஷனும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஆக்சிடென்டலா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் எவ்வளோ குயிக்கா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இப்போ 2 நாள்ல கண்டுபிடிச்சலாமா இல்லை ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சலாமா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா தென் வி கேன் கோ வித் 7 days or whatever நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ நான் வந்து ஒரு 2 நாளைக்கான வெர்ஷன்ஸ் மட்டும் நான் இதில் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கீப் இட். ஸோ ஜென்ரலா you can keep all the versions, but it is going to add up a lot of cost, but you can keep the versions for specific number of days. So இப்போ எங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து I'm just going to have it for 2 days, just save பண்றேன். ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷனில் வந்து நமக்கு இது வந்து அப்டேட் ஆகுது. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த செட்டிங்ஸ் வந்து இட் கேன் டேக் அப் டு 30 seconds. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் போயிட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறது அது எல்லாமே யூ கேன் டூ. 30 seconds to take effect. ஓகே, ஸோ பேக் எண்ட்ல வந்து அது ஆர்கஸ்ட்ரேட்டர் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த வெர்ஷனிங் அப்படின்றது இட் இஸ் த பிரைமரி டேட்டா ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யுவர் அஷூர் பிளாப். அஷூர் பிளாபோடைய டேட்டா ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்டிமல் ப்ரொடெக்ஷன் வேணும், எனக்கு வந்து ஆக்சிடென்டல் டெலிஷன் அப்போ இல்லை ஆக்சிடென்டல் மாடிஃபிகேஷன் அப்போ எனக்கு earlier வெர்ஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா தென் யூ கேன் ரெக்கவர் யூசிங் திஸ் வெர்ஷனிங் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் see. லெட்ஸ் கோ அண்ட் செக். ஸோ நம்மளுடைய பிளாப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் போயிட்டு ஸோ லெட்ஸ் சே ஓகே இதில் எதுவுமே ஃபைல்ஸ் இல்லை, லெட் மீ புட் சம் ஃபைல்ஸ். ஸோ நான் ஒரு couple of ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். லெட் மீ அப்லோட், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபைலை நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எடிட் இட். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வரும். ஸோ அது எதர் நீங்கள் லோக்கலாகவும் எடிட் பண்ணலாம், அது இங்கேயே வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இங்கே எடிட் பண்ணும்போது ஐம் ஜஸ்ட் மேக்கிங் சம் சேஞ்சஸ். ஸோ ஜஸ்ட் ஐம் சேயிங் ஸ்டான் கேஃபே. ஸோ
சும்மா ஸ்லைட்டாக ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுறேன். இப்போ சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆகும் பாருங்க, இதில் வந்து வெர்ஷன்ஸில் வந்து ஒரு புது வெர்ஷன் ஐடி வந்து அலோகேட் ஆகும். ஸோ இப்போ எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நம்பர் வந்து இங்கே அசைன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம மாடிஃபை பண்ண வி கேன் கெட் ஆல் த வெர்ஷன். இப்போ எனக்கு வந்து இன்கேஸ் நான் வந்து நேற்று பர்டிகுலர் ஃபைல் நேற்று டேட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் தட் எடிட் இண்டெக்ஸ் ஃபைல், ஜஸ்ட் அதில் வெர்ஷன்ஸில் போயிட்டு இது நீங்கள் செலக்ட் பண்ணி மேக் கரண்ட் வெர்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வெர்ஷன் எடுத்து வச்சிருக்காங்களோ அந்த வெர்ஷனுக்கு வந்து நீங்கள் ரோல் பேக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இன்னொருத்தர நான் எடிட் பண்ணுறேன். லெட் மீ ஜஸ்ட் டூ ஒன் மோர் திங். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே வந்து இங்கே வெர்ஷன் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பேக் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஆப்ஷன். இப்போ இன்கேஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஸ்னாப்ஷாட் மாதிரி தான், பட் எக்ஸாக்டா ஸ்னாப்ஷாட் கிடையாது. ஸோ வெர்ஷன் வந்து இட் கேப்சர்ஸ் த ஸ்டேட் ஆஃப் அ பிளாப் லைக் எ ஸ்னாப்ஷாட் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஈச் வெர்ஷனுக்கு வந்து இட் வில் ஹேவ் அ வெர்ஷன் ஐடி. இட் இஸ் அ யூனிக் ஐடி. ஸோ அதை வந்து அவங்களே ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, நீங்கள் அது வந்து சப்சீக்வெண்ட்டாக மாடிஃபை பண்ணாலும் ஒரு வெர்ஷன் கிரியேட் ஆகும். அதில் ஏதாவது எடிட் பண்ணி ஈவன் டெலிட் பண்ணால் கூட அது வந்து டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டெலிட் பண்ணீங்க அப்படின்னா சாஃப்ட் டெலிட்லேருந்து கூட நீங்கள் அதை ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரீசைக்கிள் பின் மாதிரி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த பிளாப் வெர்ஷனிங் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 2 பிளாப் வெர்ஷனிங் சப்போர்ட்டட். இப்போ வந்து வெர்ஷன் 1 கிடையாது, பட் இருந்தாலும் இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பாயிண்ட். பட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் பர்பஸ் வெர்ஷன் 2ல இட் இஸ் சப்போர்ட்டட். இட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் இன் ப்ரீமியம் அந்த பிளாப்லேயும் சப்போர்ட்டட், அண்ட் ஆல்சோ இட் இஸ் சப்போர்ட்டட் இன் லெகசி பிளாப் ஸ்டோரேஜ் டைப்லேயுமே வந்து இட் இஸ் சப்போர்ட்டட். ஈவன் வந்து அஷூர் ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிளாப். ஓகே, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் மட்டும்தான் இட் இஸ் சப்போர்ட்டட். ஸோ லெட்ஸ் சி, மேபி நீங்கள் இன்கேஸ் அதை ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா வி கேன் ட்ரை அண்ட் ரோல் பேக். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் 541க்கு முன்னாடி இருந்ததை வந்து நான் கரண்ட் வெர்ஷனாக மாற்றுறோம் அப்படின்னா இட் ஹஸ் சேஞ்ச் டு கரண்ட் வெர்ஷன். ஸோ ஈவன் வந்து அந்த வெர்ஷன் சேஞ்சஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அஸ் ஒன் மோர் வெர்ஷன். ஸோ இப்போ நீங்கள் இதில் போய் எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆட் சென்னை அப்படின்ற சேஞ்சஸ் வந்து இப்போ இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் லைக் வெல்கம் டு ஸ்டான்ஸ் கேஃபே மட்டும் இருக்கு பாருங்க. ஸோ ஆட் சென்னைன்றது இப்போ போயிடுச்சு. ஸோ அது ஒரு ஒன் ஸ்டெப் நான் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போயிடும். இந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து எனக்கு மாடிஃபை ஆயிடுச்சு, எனக்கு அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ பேக் டு த ஓல்டர் வெர்ஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இது நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸில் வந்து கொடுத்துருக்கீங்கன்றதால லாஸ்ட் 2 நாளுடைய கம்ப்ளீட் அந்த வெர்ஷன் எல்லாமே இதில் மெயின்டைன் ஆகும். ஸோ இது சாஃப்ட் டெலிட் நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ ஐ திங்க் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் தட். இப்போ இன்கேஸ் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ அண்ட் ரெஸ்டோர் இட் யூசிங் ஷோ டெலிட்டட் பிளாப்ஸ். இதில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் எங்கே இருக்குது நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் அன்டெலிட் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். அது சாஃப்ட் டெலிட்லேயும் பண்ணலாம், வெர்ஷனிங்லேயும் வந்து உங்களுக்கு காமிக்காது எந்த வெர்ஷன் கரண்ட் வெர்ஷனா ப்ரீவியஸ் வெர்ஷனா என்னன்றது அதுலேயும் நம்ம பார்க்க முடியும். ஸோ வெர்ஷனிங்கில் ஏதாவது டவுட் இருக்கா? இது நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா ப்ரொடெக்ஷனில் போயிட்டு வெர்ஷனிங் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ வெர்ஷனிங்க்கு வந்து நீங்கள் சாஃப்ட் டெலிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஹேவ் இட். ஸோ சேஞ்ச் பிளாப் ஃபீட் வந்து நம்ம நேற்றே எனேபிள் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா ப்ரீவியஸ் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து லாக்ஸ் மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அது லாக்ஸ் எல்லாமே இங்கே அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஃபோல்டரில். இது வந்து டாலர் சைனில் இருக்கும், ஹிடன் ஃபோல்டர் மாதிரி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாக் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வைஸ் வந்து லாக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நேற்று பண்ண சேஞ்சஸ் இல்லை இன்னைக்கு பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஃபைலுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஆவ்ரோ ஃபைல் இருக்கும். இந்த ஆவ்ரோ ஃபைல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அப்பாச்சியோடைய ட்ரில் ஆர் அப்பாச்சியோடைய நேட்டிவ் ஃபார்மேட் இது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணனா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் இங்கே கூட பார்க்கலாம் அது, ஆனால் ரொம்ப உங்களுக்கு டைம் எடுக்கும் இங்கே நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இட் இஸ் லைக் யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் இட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் index.html. பார்த்தீங்களா எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, என்ன சேஞ்ச் பண்ணாங்க, அதெல்லாம் இதில் இருக்கும். பட் ஆவ்ரோ ஃபைலில் வந்து நீங்கள் ஆவ்ரோ ரீடரில் வச்சு பார்க்குறீங்க இல்லை அப்பாச்சியில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அது க்ளீனாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, யார் சேஞ்ச் பண்ணாங்கன்ற லாக் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த பிளாப் சேஞ்ச் ஃபீடுன்றது உங்கள் அக்கௌண்ட்டில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா சேஞ்சஸும் வந்து அதில் கேப்சர் பண்ண முடியும்.
ஓகே, அது வந்து டேட் வைஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 10th of March 2024 அதுக்கு தனியாக ஃபைல் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டெப் பேக் போனீங்க அப்படின்னா 9th of Marchக்கு வந்து நேற்று நடந்த சேஞ்சஸ் தான் இதுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூ வில் ஹேவ் folders for each and every day. Blob change feed வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆடிட்டிங் அண்ட் ஏதாவது இந்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணணும், ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் தட். ஸோ பாயிண்ட் இன் டைம் ஸ்னாப்ஷாட்டும் இருக்கு. ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து இட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஒரு பிளாப் லெவலில் போயிட்டு நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். இட் இஸ் சிமிலர் டு யுவர் வெர்ஷனிங். பட் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இட் வில் பி அ இண்டிபெண்டன்ட் காப்பி. ஸோ ஒரு பிளாப்ல வந்து நீங்கள் யூ கேன் ஹேவ் a lot of any number of snapshots. So snapshots வந்து நீங்க போயிட்டு explicit நீங்க delete பண்ணா மட்டும்தான் அது delete ஆகும். So okay, let me just show you that. For example, so let me just select this, create snapshot அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா it will create a snapshot. So இப்போ இந்த snapshotல போயிட்டு view snapshot கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ எந்த டைமுக்கு இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஸ்னாப்ஷாட்டை டெலிட் பண்ணால் கூட அதுவுமே வந்து உங்களுக்கு இட் வில் பி தேர் பிகாஸ் ஆஃப் த சாஃப்ட் டெலிட். ஓகே, ஸோ ஸ்னாப்ஷாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டெலிட் இஸ் அப்ளிகபிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது பிளாப் கண்டெய்னர்ஸ். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஓனர் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து எந்த லெவலில் ஆப்ஷன்ஸ் வேணுமோ யூ கேன் கோ அண்ட் கெட் தேம் எனேபிள்ட். ஓகே, பேக்கப் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பாயிண்ட் இன் டைம் ரெஸ்டோர் நீங்கள் எனேபிள் பண்ணணும் கண்டெய்னர் லெவல் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவலில் வந்து எப்படி டெலிட் ஆன ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ரெஸ்டோர் பண்ணுன்றதை நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ஸோ இது உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிருந்தீங்க அப்படின்னா இங்கே ரெஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட் 14 days 2 வாரத்துக்கு வந்து நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்து நான் ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க தெரியாம. ஓகே, இதோடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேமை வந்து கொடுத்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் ரெஸ்டோர் ஆப்ஷனில் போயிட்டு இதில் வந்து இப்போ ட்ராப் டவுனில் உங்களுக்கு அது காமிக்கும் அந்த ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் ஸ்கிரிப்ட் 001. ஸோ இன்னும் அந்த கன்சோல்லேருந்து எது இன்னும் போகல. பட் அகெயின் ஐ வில் கிவ் இட் அ மினிட், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அதை நான் ரெஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து இட் இஸ் டிஃபால்ட் ஆப்ஷன். இது வந்து மைக்ரோசாஃப்டே உங்களுக்கு வந்து 2 weeks கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கிறதுனா தனியாக அது நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ரெஸ்டோர் போயிட்டு யூ கேன் just select the storage account that has got deleted within last 14 days. லாஸ்ட் 14 daysல டெலிட் ஆனது மட்டும் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ரெக்கவர் இட். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ இட் வில் டேக் ஃபியூ செகண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட். பட் ஆல்ரெடி நம்ம ட்ராப் டவுன்லேயே வந்திருந்தது. ஓகே, ஸோ இட் இஸ் டேக்கிங் சம் டைம். ஸோ எல்லாத்துக்குமே கேளுங்க. ஷூர். லாஸ்டா நக்கில் இப்ப வெர்ஷன் சொன்னீங்க இல்லையா? வெர்ஷனிங் ஆமா ஆமா. ஜெனரலா வந்து விண்டோஸ்ல இருக்கிற ஃபோல்டர் வெர்ஷனிங் பண்ணுவோம் இல்லையா? ப்ரீவியஸ் வெர்ஷன் சேம் கான்செப்ட். கிட்டத்தட்ட கான்செப்ட் அதுதான். மைக்ரோசாஃப்டோடைய சேம் அதே கான்செப்ட் தான். ஆனால் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஷேடோ காப்பி அந்த ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் எங்கேயுமே. ஓகே 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 சார். So let's see, இதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் ரெஸ்டோர் இட். ஓகே, ஸோ ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ் குயிக்காக. அதில் வந்து இதில் டேட்டா நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். டேட்டா கம்மியாக இருந்தது அப்படின்னா இட் வில் இமிடியட்லி ரிஃப்ளெக்ட். ஸோ இது நீங்கள் கண்டெய்னர் லெவலில் பண்ணலாம். யூ கேன் டூ இட் அட் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல், ஈவன் யூ கேன் டூ இட் அட் த பிளாப் லெவல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லேயரில் வந்து இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 minutesல இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த இது கன்சோல் இங்கே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 1 or 2 seconds வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் வெரிஃபை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் ரெக்கவர் இட். ஸோ சேம் லைக் தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
சாஃப்ட்வேர் அந்த கண்டெய்னர் லெவல்ல கூட யூ கேன் எனேபிள் டேட்டா ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு பிளாப் லெவல்ல வந்து சாஃப்ட் டெலிட் வேணும் அப்படின்னா யூ கேன் எனேபிள் திஸ். இது வந்து பிளாப் லெவல். கண்டெய்னர் லெவல்ல இங்கே ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நான் அந்த கண்டெய்னரை தெரியாம டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் யூ கேன் ஆல்சோ ரெக்கவர் இட். இதுக்குள்ள போயிட்டு கண்டெய்னர்ஸ், இப்போ தெரியாம நான் இந்த கண்டெய்னரை நான் டெலிட் கண்டெய்னர்ன்றது ஒரு ஃபோல்டர் தான், அவ்வளோதான். ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பிக், இட்ஸ் அ ஃபோல்டர். இப்போ தெரியாம இந்த கண்டெய்னரை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கு, அட்டெம்ப்ட் ஓவர் ரைட் டெலிட் லாக்ஸ் வந்து இந்த இதில் எனேபிள் ஆயிருக்கு போல இருக்கு. ஸோ நம்ம அந்த லாக் ரிசோர்ஸ் லாக் கிளாஸ் அப்போ சில டெமோ பார்த்தோம். ஸோ அதோடைய லாக் இருக்கா இல்லை இப்போ ஓகே ஐஷூர் பேக்கப்பில் எடுத்ததோடைய லாக் இருக்கு. நான் அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு அது ரிசோர்ஸ் லாக் எதுக்காக பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இது வந்து டேட்டாவை நம்ம ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிடக்கூடாது இல்லை மாடிஃபை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் லாக் இருக்கு. இது நீங்க அஷூரோட எல்லா ரிசோர்ஸ்க்குமே நீங்க எனேபிள் பண்ண முடியும், இன்க்ளூடிங் யுவர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு கண்டெய்னர். இதை நம்ம டெலிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ டெலிட் ஆயிடுச்சு. நீங்கள் இதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா ஷோ டெலிட்டட் கண்டெய்னர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெலிட்டட் டேகோட இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரைட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு அன்டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, உடனேலாம் பண்ணாதீங்க. ஸோ இட் வில் த்ரோ சம் எரர். பட் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூ கேன் எய்தர் ரெக்கவர் இட் அட் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல் ஆர் கண்டெய்னர் லெவல் ஆர் பிளாப் லெவல். ஸோ எல்லா லெவல்லையுமே நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் லெவல்ல டெலீட் பண்றோம் இல்லைங்களா, உள்ள டிஸ்க் 2 டிஸ்க் 2 கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்க டெலீட் பண்ணோம்னா இப்போ அந்த இது வந்து அசோசியேட் ஆயிருச்சுன்னா டெலீட் ஆகாது இல்லையா? ஏதாச்சும் விஎம் கூட அசோசியேட் ஆயிடுச்சுன்னா டிஸ்க் கரெக்ட். ஆமா, அந்த இது நீங்க ரிலீஸ் பண்ற வரைக்கும் அது மூவ் பண்ற வரைக்கும் டெலிட் ஆகாது. ஆமா, டிபெண்டன்சி இருக்கு, நீங்க அது ஆல்ரெடி யூசேஜ்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அது வந்து அன்மேனேஜ்டு ஸ்டோரேஜ் அன்மேனேஜ் டிஸ்க் தான் இதுல ஸ்டோர் ஆகும். பட் நம்ம வந்து இப்ப மேனேஜ் டிஸ்க் எல்லாமே தனியா. ஆமா, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். ஆமா, அதுதான் ஒர்க் டெலிட் ஆகாது. ஓகே, இப்போ அசோசியேட் ஆகாத ஃபைல்ஸ் டெலீட் ஆகுங்களா இல்ல அதுவுமே அப்படியே தான் இருக்கும்? இல்ல, அது உங்களுக்கு ஆரம்பத்திலே எரர் அடிச்சிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிபெண்டன்சி இருக்குன்ற மாதிரி லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, டிபெண்டன்சி இல்லாத ஃபைல்ஸ் டெலீட் ஆயிரும் இல்லைங்களா? இல்ல, நம்ம வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் டெலீட் பண்ண ட்ரை பண்றோம். நீங்க கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து செலக்டிவா நீங்க ஃபைல்ஸ் எல்லாமே பிளாப்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா அந்த எதெல்லாம் டிபெண்டன்சி இல்லாத பிளாப்ஸ்லாம் டெலீட் ஆயிடும். இன்கேஸ் நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல்ல பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டெலீட் ஆகாது. அந்த உள்ளுக்குள்ள போய் கண்டென்ட்ல அது டெலீட் பண்ணாது. என்டையர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் ரிமூவ் ஆகும் உங்களுக்கு. அதாவது இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் அந்த ரீசைக்கிள் பின்ல இருந்துட்டு அது மொத்தமா ரெக்கவர் பண்றதுக்கு அந்த டேட்டா உள்ளுக்குள்ள எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறமா அந்த ரிட்டென்ஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா அதுக்குள்ள இருக்க கண்டென்ட்டோட சேர்த்து ரிமூவ் ஆயிடும் அந்த 14 டேஸ்க்கு அப்புறம். சரி, ஓகே, थैंक यू. ஸோ ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் அப்படின்றது அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஸோ ஸ்டோரேஜ் லெவல்ல அதாவது அஷூருடைய பிளாப்